தமிழ் மகள் சமையலறைக்கு உங்களை வரவேற்கிறோம். இன்னைக்கு நாம பார்க்க போறது சிறுதானிய பணியாரம். சிறுதானியங்களான திணை, வரகு, சாமை, பனிவரகு, குதிரைவாலி இந்த 5 அரிசியிலுமே இந்த பணியாரத்தை நாம செய்யலாம். இதை செய்ய தேவையான பொருட்கள் இங்க நான் சாமை அரிசி எடுத்திருக்கேன். 200 கிராம் எடுத்திருக்கேன். இது 15 நிமிஷத்துக்கு முன்னாடியே ஊற வச்சிருக்கேன். 10 லிருந்து 15 நிமிஷம் ஊறினா போதும் நமக்கு. ஏலக்காய் தூள் சிறிதளவு, முந்திரி வறுத்தது சிறிதளவு, தேங்காய் துருவல் சிறிதளவு, நெய் தேவைக்கேற்ப, பனை வெல்லம் ஏற்கனவே நான் பாகு எடுத்து வச்சிருக்கேன். இந்த பனை வெல்லத்தை எப்படி பாகு எடுக்கிறதுன்றது கோதுமை மாவு பனை வெல்ல பணியாரம் நம்ம செய்யும்போது காமிச்சிருக்கேன். வீடியோவை ரெஃபர் பண்ணுங்க. தேவையான அளவு பனை வெல்ல பாகு எடுத்துக்கலாம். இப்போ நம்ம முதல்ல இந்த சாமை அரிசியை மிக்சியில் போட்டு பணியார மாவு பதத்துக்கு அரைச்சிக்க போகிறோம். தண்ணியை வடிகட்டிட்டு அரைக்க போகிறோம். இப்போ நாம் சாமை அரிசியை இட்லி மாவு பதத்துக்கு அரைச்சிட்டோம். இது கூட ஒரு பிஞ்ச் அளவு உப்பு சேர்த்துக்க போகிறோம். அது கூடவே தேவையான அளவு ஏலக்காய் தூள், முந்திரி, தேங்காய் துருவல், பனை வெல்லம். நம்ம மாவு அரைக்கும் போது நிறைய தண்ணி விட்டு அரைக்கக்கூடாது. எவ்வளோ கெட்டியாக அரைக்கணுமோ அந்த அளவுக்கு நம்ம அரைச்சிக்கணும். அப்போ தான் நம்ம பனை வெல்லம் பாகு எடுத்து சேர்க்கும் போது பனை வெல்லத்தோட தண்ணி நமக்கு மாவு கூட சேர்ந்து நமக்கு கரெக்டான கன்சிஸ்டன்சி கிடைக்கும். இப்போ நம்ம பணியாரத்தை சுட்டுக்கலாம். பணியாரக்கல் சூடானதும் குழியில் பாதி அளவு நம்ம நெய் சேர்த்துக்கலாம். எண்ணெயை விட நெய் ரொம்ப நல்லது. நெய் பாதி இல்லைன்னா முக்கால்வாசி நமக்கு நெய் ரொம்ப இருக்கணும். அதுக்கப்புறம் நம்ம மாவு அதில் சேர்த்துடலாம். அப்போ தான் நமக்கு முழுமையாக வேகும். பணியாரக்கல் சூடானதும் அதில் பணியாரத்தை நம்ம ஊற்றிக்கலாம். முக்கால் அளவு மட்டும் மாவு இருக்க மாதிரி ஊற்றினா போதும். அப்போ தான் நமக்கு முழுமையாக வேகும். வேக வேக நமக்கு உப்பி வரும். அப்போ நமக்கு முழுமையாயிடும். இனிப்பு பணியாரத்தை பொறுத்தவரை நம்ம சிம்மில் வச்சு பார்க்கறது நல்லது. இல்லைன்னா சீக்கிரமாக அடிபிடிச்சிடும். சிறுதானியங்களை பொறுத்தவரை புரோட்டீன், அயன், கால்சியம், மினரல்ஸ், விட்டமின்ஸ் எல்லா கண்டென்ட்டுமே அரிசியில் சாதாரண அரிசியில் இருக்கிறத விட அதிகமாக இருக்குது. அதனால் இது நம்ம எடுத்துகிட்டு வரது மூலமாக நமக்கு ஹெல்த் வைஸும் ரொம்ப நல்லது. 3லேருந்து 5 நிமிஷம் மிதமான தீயில நம்ம வேக விடணும். பாருங்கள், ஒரு பக்கம் வெந்துடுச்சு. இந்த மாதிரி எல்லாத்தையும் நம்ம திருப்பி விட்டுக்கலாம். இந்த மாதிரி திருப்பி விட்டு அடுத்த பக்கமும் நல்லா வேக விடணும். அடுத்த 5 நிமிஷம் கழித்து பணியாரத்தோட மற்றொரு பக்கமும் வெந்துடுச்சு. பாருங்கள், இப்போ நம்ம எல்லா பணியாரத்தையும் எடுத்துக்கலாம். இப்போ நம்ம சிறுதானிய பனைவெல்ல பணியாரம் பார்த்தோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம் பாரம்பரிய உணவின் பெருமை பாரெங்கும் பரவட்டும். எங்கள் உணவின் சுவை உங்கள் மனதில் நிறையட்டும். நன்றி.